முன் செய்திகளுக்காக சாவித்ரி. இன்றைய முதன்மை செய்திகள். பாரதிதாசன் மகளிர் கல்லூரி மற்றும் திருவள்ளுவர் அரசு பள்ளி மாணவிகள் திடீர் போராட்டம். ஆசிரியர் பற்றாக்குறைக்கு கடும் கண்டனம். வில்லியனூர் ஓட்டல்களில் உணவுத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. தரமற்ற உணவு விற்பனையாவதாக மக்கள் புகார். ராணுவத்தில் சேர புதுவையில் 3 நாள் தேர்வு. பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரி மற்றும் திருவள்ளுவர் அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் பற்றாக்குறையை கண்டித்து மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் பல்வேறு பாடங்களுக்குரிய பேராசிரியர்கள் பற்றாக்குறை இருப்பதாக மாணவிகள் முறையிட்டு வந்தனர். கல்லூரி துவங்கி சில நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் பேராசிரியர்கள் நியமனம் செய்யப்படவில்லை என்பதை அறிந்து கொதிப்படைந்த மாணவிகள் வெள்ளிக்கிழமை காலை வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு காணப்பட்டது. கல்லூரி வாயிலில் மாணவிகள் போராட்டம் நடத்துவதை கண்ட பொதுமக்கள் குவிய துவங்கினர். இந்நிலையில் மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கல்லூரி முதல்வர் பேராசிரியர்களை நியமிக்க உடனடி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கோம். எங்க டிபார்ட்மெண்ட்ல ஸ்டாஃப் யாருமே இல்ல. 6 பேர் இருக்கணும் எங்க டிபார்ட்மெண்ட்ல, பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட். அதுல ஒருத்தவங்க தான் இருக்காங்கன்றதால எங்க கிளாஸ் நடக்கவே மாட்டேங்குது. அதனால எங்களுக்கு இப்போ அட்லீஸ்ட் எங்களுக்கு 3 ஸ்டாஃபாவது இப்போ கண்டிப்பா வேணும். இந்த போராட்டம் நாங்க கண்டினியூ பண்ணிட்டே இருப்போம் எங்களுக்கு ஸ்டாஃப் வர வரைக்கும். இங்க இருக்கிறவங்க யாருமே எங்களுக்கு ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அண்ட் வி வில் பி ஸ்ட்ராங் இன் எவ்ரிதிங். அதுக்கப்புறமா எங்களுக்கு இன்னமும் எங்களுக்கு ஆன்சர் பண்ணல அப்படின்னா நாங்க ஸ்ட்ரைட்டா சிஎம் கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு இருக்கோம். அது வரைக்கும் நாங்க விடுறதா இல்லை. இதேபோல் திருவள்ளுவர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் +2 படிக்கும் மாணவிகள் பள்ளி துவங்கி 1 மாதம் கடந்துவிட்ட நிலையில் பல்வேறு பாடங்களுக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருப்பதால் வெகுண்டு வெள்ளிக்கிழமையன்று வகுப்புகளை புறக்கணித்து பள்ளி வாயிலில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அவர்களிடம் பள்ளி முதல்வர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த போதிலும் வகுப்பறைகளுக்கு செல்ல மாணவிகள் மறுத்துவிட்டனர். இதனைத் தொடர்ந்து பள்ளிக்கு வந்த பள்ளி கல்வித்துறை துணை இயக்குனர் திங்கட்கிழமைக்குள் ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து மாணவிகள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு வகுப்பறைக்கு திரும்பினர். ஸ்கூல் தொடங்கி 1.5 மாதம் இது வரைக்கும் எங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட்டுக்கு இந்த ஆசிரியரும் இல்லை. அதுக்காக எங்கள் ஸ்கூலில் இருக்கிற ஆசிரியர் ரொம்ப டிபார்ட்மெண்ட் கிட்ட கேட்டு பார்க்குறாங்க. அதுக்காக டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் சொல்லலை. இது வரைக்கும் எங்களுக்கு யாரும் இல்லை. இப்படியே போனால் நாங்கள் பப்ளிக்கில் என்னத்தான் எதுன்னு எங்கள் யாருக்குமே தெரியல. நாங்கள் எல்லாருமே 1 மாதமா இப்படியே இருந்தோம்னா போக எங்களுக்கு ஒன்றுமே கற்று தராத அளவுக்கு ஆகிடும். எங்கள் ஆசிரியரும் அதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் எங்களுக்கு எந்த பதிலும் இது வரைக்கும் கூறல. இப்போ வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்ட்டு யாருமே அனுப்புறதில்லை. எங்கள் ஆசிரியரும் முயற்சி எடுத்துன்னு தான் இருக்கிறாங்க. ஆனால் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு எதுவுமே பதில் சொல்லலை இது வரைக்கும். வில்லியனூரில் உள்ள ஓட்டல்களில் தரமற்ற உணவு விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட ஓட்டல்களில் உணவின் தரம் குறித்து அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். புதுவை அருகே உள்ள வில்லியனூர் வேகமாக வளர்ச்சி பெற்று வருவதால் அங்கு ஓட்டல்கள் அதிக அளவில் துவங்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இப்படி துவங்கப்படும் ஓட்டல்களில் தரமான உணவு வழங்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்தன. மேலும் நகரப்பகுதியில் விற்பனை செய்யப்படும் அளவிற்கு பணம் வசூலிக்கப்பட்ட போதிலும் அதற்குரிய தரத்தில் உணவு இல்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உணவுத்துறை அதிகாரி தலையாரி தலைமையிலான குழுவினர் வில்லியனூரில் அமைந்துள்ள ஓட்டல்களில் வெள்ளிக்கிழமை அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கிருந்து உணவுப் பொருட்களின் மாதிரிகளை சோதனைக்கு எடுத்துக்கொண்டனர். இவைகளை ஆய்வு செய்த பின்னர் தரமற்ற உணவினை விற்பனை செய்து வரும் ஓட்டல்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிய வந்துள்ளது. இது மட்டுமின்றி வில்லியனூரில் சாலையோரம் இரவு நேரங்களில் விற்பனை செய்யப்படும் துரித உணவுகள் தரமில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தரமற்ற எண்ணெய்களில் கோழிக்கறி பொரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதால் இது குறித்தும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பண்ணைகளில் நோய்வாய்ப்பட்டு இறந்து போன கோழிகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. புதுவையில் நடைபெற்ற ராணுவ ஆள்சேர்ப்பு முகாமில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இளைஞர்கள் பங்கேற்றனர். புதுவை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு மைதானத்தில் இன்று முதல் 12ஆம் தேதி வரை ராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பு முகாம் நடக்கிறது. விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களை சேர்ந்த இளைஞர்கள் இதில் கலந்து கொள்கின்றனர்.
முதல் நாளான இன்று சோல்ஜர் டெக்னிக்கல் பதவிக்கும், நாளை சோல்ஜர் ஜெனரல் டியூட்டி பதவிக்கும், 7ஆம் தேதி சோல்ஜர் ட்ரேஸ்மேன் பதவிக்கும் ஆள் தேர்வு நடக்கிறது. சோல்ஜர் டெக்னிக்கல் பதவிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் 165 சென்டிமீட்டர் உயரமும் 50 கிலோ எடையும் 77 சென்டிமீட்டர் விரிந்த நிலையில் மார்பளவு இருக்க வேண்டும். இதில் 17.5 வயது முதல் 23 வயது வரை உள்ளவர்கள் கலந்து கொண்டனர். இதற்காக புதுவை நேரு விளையாட்டு மைதானத்தில் தடுப்பு கட்டைகள், டென்ட் அமைக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. இன்று நடந்த சோல்ஜர் டெக்னிக்கல் பதவிகளுக்கு வெளிநாட்டு மாவட்டங்களை சேர்ந்த இளைஞர்கள் பலர் நேற்று மாலை முதலே புதுவைக்கு வர தொடங்கினர். அவர்கள் மைதானத்திற்கு சுற்றிலும் உள்ள சாலைகளில் இரவு படுத்து தூங்கினர். புதுவை வக்பு வாரிய தலைவராக அப்துல் ரஹ்மான் தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் பதவியேற்றுக் கொண்டார். புதுவை மாநில வக்பு வாரியத்துக்கு தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு அதன்படி அப்துல் ரஹ்மான், பஷருதீன் ஆகியோர் மனு தாக்கல் செய்திருந்தனர். 2 உறுப்பினர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ததை தொடர்ந்து புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வாரிய உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. வாக்குச்சீட்டு அடிப்படையில் நடைபெற்ற தேர்தலில் அப்துல் ரஹ்மான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் வக்பு வாரிய தலைவராக பதவியேற்றுக் கொண்டார். புதுவை சாரம் தண்டு முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை சாரத்தில் அமைந்திருக்கும் தண்டு முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதனையொட்டி கடந்த சில தினங்களாக சிறப்பு பூஜைகள் நடந்து வந்தன. இதன் தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். பதுக்கி வைத்திருந்த மணல் வருவாய்த்துறையினர் பறிமுதல். புதுவையில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினர் கைது. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை வேளாண் அறிவியல் நிலையம் அருகே வாய்க்காலில் விழுந்த மாட்டினை தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டனர். புதுவை ஐயங்குட்டி பாளையத்தில் அமைந்துள்ள காமராஜர் அறிவியல் வேளாண் நிலையம் அருகே உள்ள வாய்க்காலில் அப்பகுதியில் மேய்ச்சலுக்காக வந்த மாடு ஒன்று விழுந்து வெளியே வர முடியாமல் சிக்கிக் கொண்டது. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் டி நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதன் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர்
வாய்க்காலில் விழுந்த மாட்டை பத்திரமாக மீட்டனர். மாடுகள் வளர்ப்பவர்கள் காலை நேரத்தில் பால் கறந்த பின்னர் அதனை வெளியே அனுப்பி விடுவதால் மேய்ச்சலுக்காக வரும் மாடுகள் போஸ்டர்களை உண்ணுவதும் குப்பைகளில் கிடப்பதை உண்ணும் போது வாய்க்காலில் தவறி விழுந்து வருவது தொடர்கதையாகிவிட்டது. கிரும்பாம்பாக்கம் அரசு பள்ளியில் குழந்தைகள் விளையாட்டு கலை விழாவை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையின் 3ஆம் மட்டத்திற்கான குழந்தைகள் விளையாட்டு கலை விழா டாக்டர் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப்பள்ளி கிரும்பாம்பாக்கத்தில் நடந்தது. இந்நிகழ்ச்சியில் 11 அரசு பள்ளிகளிலிருந்து 500 மாணவ மாணவியர்கள் பங்கு கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் வரவேற்புரை வழங்கினார். துணை இயக்குனர் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலப்பணி லெனின்ராஜ் முன்னிலை வகித்தார். துணை முதல்வர் மற்றும் விழாக்குழு தலைவர் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ஏம்பலம் மற்றும் கொரவள்ளிமேடு துணை முதல்வர்கள் பாலசுப்ரமணியன், முருகானந்தம் கலந்து கொண்டனர். சமூக நலம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு சிறப்புரையாற்றி விளையாட்டு கலை நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தார். திருக்குனூர் அருகே திருடிய மணலை வருவாய்த்துறையினர் லாரியில் ஏற்றிய போது பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் தொடர்ந்து மணல் திருட்டு நடப்பதாக வருவாய்த்துறைக்கு புகார்கள் வந்தது. இதனைத் தொடர்ந்து தெற்கு சப் கலெக்டர் பார்த்திபனின் உத்தரவின் பேரில் வில்லியனூர் தாசில்தார் சுரேஷ்ராஜ் தலைமையிலான வருவாய்த்துறையினர் திருக்குனூர் அடுத்த தேத்தாம்பாக்கம் சங்கராபரணி ஆற்றில் நேற்று அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது ஆற்றில் திருட்டுத்தனமாக மணல் அள்ளி குவிக்கப்பட்டு இருந்தது. இதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அந்த இடத்திலேயே புதுவை கூட்டுறவு கட்டிட கட்டுமான சங்கத்துக்கு விற்பனை செய்தனர். விற்பனை செய்யப்பட்ட மணல் 10க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகளில் ஏற்றி செல்லப்பட்டது. இந்த லாரிகள் ஆற்றிலிருந்து வெளியே தேத்தாம்பாக்கம் கிராமம் வழியாக இரவு சென்றபோது அதனை அப்பகுதி மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் திடீரென தடுத்து மறியல் செய்தனர். சிலர் லாரி சக்கரத்தின் குறுக்கே படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த திருக்குனூர் இன்ஸ்பெக்டர் மோகன்குமார், காட்டேரிக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர்கள் கிருஷ்ணராஜ், ராஜ்குமார் மற்றும் போலீசார் அங்கு விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இரவு நேரத்தில் லாரிகள் ஊர் வழியே செல்வதால் குழந்தைகள் உட்பட வயதானவர்கள் பெரிதும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். மேலும் ஊர்கோயில் புறநமைப்புக்காக லாரி உரிமையாளர்களிடம் பேசி நிதி வாங்கி தர பொதுமக்கள் கோரினர். போலீசார் எவ்வளவோ சமரசம் பேசியும் லாரிகளை விடுவித்து மறியலை கைவிட போராட்டக்காரர்கள் மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இறுதியாக போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் துரத்தி அடித்து அப்புறப்படுத்தினர். அதன் பிறகு லாரிகள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றன. இச்சம்பவத்தால் தேத்தாம்பாக்கம் கிராமத்தில் நேற்றிரவு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ரயில் கட்டண உயர்வினை கண்டித்து புதுவையில் நாம் தமிழர் கட்சியினர் மறியலில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டனர்.
ஏழை எளிய மக்களை பாதிக்கும் ரயில் கட்டண உயர்வை வாபஸ் பெற வேண்டும் என்றும் மத்திய அரசை கண்டித்தும் நாம் தமிழர் கட்சியினர் வெள்ளிக்கிழமையன்று ரயில் மறியல் போராட்டம் நடத்தினர். இதற்கு மாநில தலைவர் முகமது ரபீக் தலைமை தாங்க இதில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ரயில் மறியலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர். மணக்குள விநாயகர் கோவில் கமிட்டி தலைவர் பதவியை எம்எல்ஏ லட்சுமி நாராயணன் ராஜினாமா செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோயிலில் பராமரிப்பு திருப்பணிகள் ரூபாய் 6 கோடியில் நடைபெற்று வருகிறது. இப்பணி இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் கடந்த மாதம் முதல்வர் ரங்கசாமி பணிகளை பார்வையிட்டு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இந்நிலையில் கோவில் பணிக்கு சமீபத்தில் புதிதாக ஆட்கள் பணியமர்த்தப்பட்டதாக தெரிகிறது. கமிட்டி தலைவரும் காங்கிரஸ் எம்எல்ஏவுமான லட்சுமி நாராயணன் நேற்று முன்தினம் திடீரென மணக்குள விநாயகர் கோவிலுக்கு சென்றார். அங்கிருந்து கோயில் நிர்வாகிகளிடம் தொகுதி எம்எல்ஏவான தனக்கு தெரியாமல் ஆட்கள் பணியமர்த்தப்பட்டது தொடர்பாக விளக்கம் கேட்டார். அவர்களின் பதில் திருப்தி அளிக்காததை அடுத்து அங்கேயே தனது தலைவர் பதவியை ராஜினாமா செய்து கடிதம் அளித்தார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரிக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் வறண்ட நிலையில் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். பாரதிதாசன் மகளிர் கல்லூரி மற்றும் திருவள்ளுவர் அரசு பள்ளி மாணவிகள் திடீர் போராட்டம். ஆசிரியர் பற்றாக்குறைக்கு கடும் கண்டனம். வில்லியனூர் ஓட்டல்களில் உணவுத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. தரமற்ற உணவு விற்பனையாவதாக மக்கள் புகார். ராணுவத்தில் சேர புதுவையில் 3 நாள் தேர்வு. பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.